எல்லாருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த H1B ஒர்க்கர் விசாவுடைய அப்ளிகேஷன் ஃபீ ஒரே டைமில் இந்த அளவுக்கு வானுளவு உயர்ந்திருக்கிறது. இதுதான் முதல் தடவை அப்படின்னு தோணுது. அப்ளிகேஷன் ஃபீயால் யாருக்கெல்லாம் பாதிப்பு, எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆர்டரில் சைன் பண்ணியிருக்காரு. அதுதான் H1B ஒர்க்கர் அப்ளிகேஷன் விசா ஃபீஸ். அதில் ஒரு வருஷத்துக்கு இனிமே $1 லட்சம் கட்டி ஆகணும். இந்திய ரூபாய் மதிப்பில் 88 லட்சம் ரூபாய். இதுக்கு முன்னாடி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ வெறும் $215 மட்டும் தான் இருந்தது. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 18,940 ரூபாய் மட்டுமே. ஆனால் இப்போ ஒரே சமயத்தில் 400 மடங்கு அதிகமாக இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் H1B விசானா என்ன நம்ம பார்ப்போம். ஒரு US எம்ப்ளாயிக்கு ஃபாரின் கம்பெனிஸ் ஒரு டெம்பரரியாக ஹையர் பண்ணணும்னா இதுக்கு விசா வழங்கியாகணும். அதுதான் H1B விசா. ஸ்டெம்னு சொல்லப்படுற இந்த ஸ்பெஷாலிட்டி ஃபீல்ட்ஸ் இருக்கு. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் மற்றும் மேத்ஸ், இந்த 4 ஃபீல்டில் இந்த விசாஸ் வழங்கப்படும். முக்கியமாக இதோடைய வேலிடிட்டி அப்படின்னா ஒரு 3 வருஷம், வேணும்னா 6 வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சிலருக்கு இந்த பிஆர்னு சொல்லப்படுற இந்த பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்குல்ல, அதுக்கு இந்த கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது கம்பெனி மனசு வச்சா மட்டுமே முடியும். அவங்க ஸ்பான்சர் பண்ணால் மட்டுமே இதெல்லாம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த H1B விசாவால் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் பாதிப்பு சந்தேகமே இல்லாமல் இந்தியர்களுக்கு தான். 2024 டேட்டாவின் படி 71% இந்தியர்களுக்கு இந்த H1B விசாவுக்கு அப்ரூவல் இருக்கு. மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கு. அவங்களுக்கு 11.7% அப்ரூவல் இருக்கு. ஆனால் எது எப்படியோ நேரடியாவோ மறைமுகமாவோ முதல்ல பாதிக்கப்படுறது இந்தியர்கள் தான். முக்கியமாக சவுத் இந்தியன்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி, அடுத்ததான் இந்த US கம்பெனிஸ்க்குலாம் இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது அமேசான் வெப் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட், மெட்டா, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த H1B விசா எம்ப்ளாயிஸை தான் ஹையர் பண்ணுறாங்க. 2025 வருஷத்துடைய முதல் பாதியில் மட்டுமே அமேசான் வெப் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 12,000 எம்ப்ளாயிஸை இந்த H1B விசா மூலமாக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ்க்கு அந்த கம்பெனி செலவு செஞ்சாகணும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு விசாவுக்கு $1 லட்சம் அமேசான் மாதிரியான கம்பெனிஸே அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அமேசான் மாதிரியான ஹை லெவல் கம்பெனி அப்படின்னா ஸ்டார்ட் அப்போட நிலைமை இங்கே தான் அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஸ்டார்ட் அப்பும் அதே மாதிரி செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. சரி, இந்த விஷயத்தில் அமெரிக்கா சார்பில் என்ன சொல்றாங்க நம்ம பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஃபீஸ் அதிகப்படுத்தினா மட்டுமே கொஞ்சம் சீரியஸான ஒர்க்கர்ஸ், டாப் மோஸ்ட் ஒர்க்கர்ஸ்லாம் யூஎஸ்க்கு வருவாங்க. அப்போதான் அவங்க நல்லா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரியான லூட்னிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கன்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க, மற்ற நாட்டவர்களுக்கு வேலைலாம் கொடுக்காதீங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு டைரக்டாகவே சொல்லிட்டாரு. ஆனால் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எக்கனாமிக் பாலிசிலாம் கிடையாது, இமிகிரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதன் மூலமாக இந்தியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பெரும்பாலான இந்தியர்கள் H1B விசால தான் இருக்காங்க, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஜாப்ஸ்ல இருக்காங்க. அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா ஒரு 65%. இந்த H1B ஹோல்டர்ஸ்க்கான மீடியன் சேலரி அப்படின்னு பார்க்கும்போது தோராயமா ஒரு வருஷத்துக்கு $1,18,000 இந்திய ரூபாய் மதிப்பில் 1.04 கோடி ரூபாய்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த திட்டத்தால் இந்தியர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஒரு வருஷத்துக்கு $1 லட்சம் ஒரு கம்பெனி செலவு செய்வாங்களான்ற கேள்வி இருக்கு. யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னா, ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இது பாதிப்பு இருக்கு. ரெண்டாவது, புதுசாக இந்த ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கு. ஏன்னா அவங்க இந்த US கனவோட காத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு கம்பெனி $1 லட்சம் செலவு செய்வாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால இனிமேல் இந்தியர்களுக்கான ஹையரிங் சான்ஸ் யூஎஸ்ல குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியன்ஸோட என்ட்ரி அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படும். இதுல அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு, அதுதான் சட்ட ரீதியான சவால். சரி, ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல சைன் பண்ணிட்டாருன்றது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனா இது கோர்ட்ல எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலி இமிகிரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாட்டோடைய அதிபரால இப்பேற்பட்ட அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் செட் பண்ண பவரே இல்லை அப்படின்றாங்க. அதனால சட்ட ரீதியா அவங்க அணுக போறாங்க. இது கோர்ட்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இந்த லா கோர்ட்ல பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு போக தான் தெரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ட்ரம்ப் இந்த மாதிரி ரிச் ஃபாரினர்ஸ்க்காகவே சில திட்டம்லாம் வச்சிருக்காரு. அதுல கோல்டு கார்டை பொறுத்த வரைக்கும் $1 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் 8.8 கோடி ரூபாய், இது சிட்டிசன் ஃபாஸ்ட் ட்ராக்கா இருக்க போகுது. அடுத்ததா பிளாட்டினம் கார்டு, இது $5 மில்லியன். இதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. இதனால சிச்சுவேஷன் எப்படி மாறும்னா, காசு இருக்கிறவங்களால மட்டுமே இந்த மாதிரி யூஎஸ்க்கு என்ட்ரி ஆக முடியும். ஸோ
இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க போது அவங்களோட என்ட்ரி இனிமே மிகப்பெரிய அளவில் தடுக்கப்படும். ஸோ போக போக இந்தியர்களுக்கு விசா ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சட்ட ரீதியாக எப்படி அணுக போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி சட்ட ரீதியாக அவங்க ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.